Hi 10th standard students, third chapter algebra exercise 3.4 second sum. சரியா? இதுல find the excluded value கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Following expression. இதான் என்னது? Expression. இப்போ வந்து solution எடுத்து எழுதிக்கோங்க. Given expression என்னது? Given என்னது? T by T square minus 5T plus 6. இப்போ இந்த excluded value கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இந்த denominator தான் நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கணும். சரியா? இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன், இது வந்து ஃபிராக்ஷன்ல வந்து நியூமரேட்டரும் இருக்கும் பை டினாமினேட்டர். இந்த டினாமினேட்டரோட வேல்யூ வந்து 0 வரக்கூடாது. அப்படி 0 வந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பிரஷன் என்னது? அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 0 வர்றதுக்கு காரணமான வேல்யூ என்னன்னு தான் கண்டுபிடிக்க போறோம். அதுதான் என்னது? எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இப்போ பாருங்க, இதை நல்லா சிம்பிளிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ பாத்தீங்கன்னா இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல இருக்கு. அப்ப குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த டி ஸ்கொயருக்கு முன்னால 1 இருக்குதா அர்த்தம். இப்போ இந்த 1ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 6 என்னது? 6. அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைச்சிருக்கு? 6. இங்க சம் என்ன இருக்கு? -5. இப்ப பாருங்க, ஒரு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும்? +6 வரணும். அதே நம்பரை ஆட் பண்ணும்போது -5 வரணும். இப்ப 3 into 2, 3 2s are 6. சரியா? இப்ப பாருங்க, இங்க மைனஸ் ஆட் பண்ணும்போது -5 வரணும். அப்ப என்ன போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ். இப்ப பாருங்க, மைனஸை மல்டிப்ளை பண்ணா +6 வரும். இதே இதை ஆட் பண்ணும்போது ரெண்டு ஒரே சிம்பிள்ல இருந்தா ஆட் பண்ணிட்டு என்ன சொல்லுவோம்? மைனஸ் சிம்பிள் தான் போடுவோம். 3 + 2 5, மைனஸ்னா மைனஸ் சிம்பிள் தான் போடுவோம். இப்ப என்ன நமக்கு என்ன கிடைச்சிருக்கு எழுதுங்க. ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. t -3, t -2. இப்ப இதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம்? எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்போ வந்து இது வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இஸ் அன்டிஃபைன். when எப்பன்னு பாத்தீங்கன்னா எப்ப இது அன்டிஃபைன் ஆகும்னா t -3, t -2 = 0. இந்த கீழே வந்து 0 வந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? அன்டிஃபைனா ஆயிரும். பாருங்க, 0 வரதான் கண்டுபிடிப்போம். இப்ப t -3 சரியா ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, t ஈக்குவல் டு இப்ப இந்த 3 வந்து இந்த சைடு வரும்போது எதா மாறிடும்? -3 வந்து +3 மாறிடும். அதே மாதிரி t -2 ஈக்குவல் டு 0. இப்ப t யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? t ஈக்குவல் டு இந்த -2 இந்த சைடு வரும்போது +2 ஆயிரும். இப்ப பாருங்க, இதுதான் இதோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. எப்படிங்க 0 வருதான்னு கண்டுபிடிங்க டினாமினேட்டர்ல. இப்ப t -3 இருக்கா? t -3. இப்ப t க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? t -3 க்கு t யோட வேல்யூ என்ன வந்துச்சு? 3. இந்த 3 எங்க போட்டு பாருங்க, 3 t இருக்க இடத்துல 3 போடுங்க. -3. இப்போ என்ன கிடைக்கும்? 0. இப்போ பாருங்க, இங்க 0 இருக்கும். t -3 க்கு என்ன கிடைச்சிச்சு? 0. 0 இன்டு இத மல்டிப்ளை பண்ணா 0 தான் கிடைக்கும். இப்போ டினாமினேட்டர்ல 0 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த t -2 க்கு என்ன வந்துச்சு? 2. t யோட வேல்யூ 2. இங்க 2 போட்டு பாருங்க. 2 - 2 0. இப்போ இங்க 0 வந்திருக்கு. 0 வால இத மல்டிப்ளை பண்ணா 0 தான் வருது. இப்போ பாத்தீங்களா என்ன வந்திருக்கு? டினாமினேட்டர்ல 0 தான் வந்திருக்கு. அப்ப இதோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்ன? the excluded values are 3 and 2. இதான் excluded value. Thanks for watching students.